சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி, என்னமாச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? கிடைச்சானா? சொல்லுமா. என்னம்மா, கிடைச்சானா இல்லையா? இல்ல மாமா, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலயும் போட்டோஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்களாம். நாங்க எங்க பக்கத்துல இருக்கிற ஏரியா ஃபுல்லா போய் பார்த்துட்டோம்பா. எங்கேயாவது அந்த மாதிரி குழந்தைய வச்சுக்கிட்டு சுத்துறாங்களான்னு கேட்டும் பார்த்துட்டோம். யாருக்கும் ஒரு விவரமும் தெரியல. மது வரைஞ்சு கொடுத்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்காங்களாம். அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா சொல்லிருக்காங்க. அந்த குழந்தைய எவன் கடத்திக்கிட்டு போனானோ படுபாவி. இந்நேரம் அவன் எங்க இருக்கானோ, சாப்பிட்டானோ இல்லையோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாரிம்மா, என்னால தானே தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை. நாங்க இங்கேயே இருந்திருந்தா தம்பியை யாரும் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. தப்பு பண்ணிட்டம்மா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுமா. நீ எதுக்கு அழற? விடு, எல்லாம் தெரியாம நடக்கிறது தானே. தம்பி கிடைச்சிருவான், ஒண்ணு கவலைப்படாதீங்க. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு. நாங்க எதுவும் பண்ணாம இருந்திருந்தா தம்பி இங்கே இருந்திருப்பான்ல. நம்ம ரூம் பக்கத்துல சித்தி ரூம்ல தானே போய் விளையாடிட்டு இருப்பான். அத நான் யோசிக்கவே இல்லையே. இப்போ நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல மது. கண்டிப்பா போலீஸ் நம்ம தம்பிய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. இங்க பாருங்க, போய் சாப்பிட்டுட்டு பாருங்க. இல்லம்மா, தம்பி எங்க இருக்கானே தெரியலையே. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு ஒண்ணுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுறது? எனக்கும் பசிக்கலம்மா. வாங்க வாங்க. தம்பி கிடைச்சிருவான், அழக்கூடாது. குழந்தை இவங்க கையில கிடைக்கிறதுக்குள்ள எப்படியாவது அந்த ஆட்டோ டிரைவர் கண்டுபிடிச்சிடணுமே. எங்க போச்சுன்னே தெரியலையே. கடவுளே, எப்படியாவது அந்த குழந்தைய என் வீட்டுல கொண்டாந்து சேர்த்துரு. அவனுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. நீதான் அவன் கூட இருந்து பார்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கிழவி உயிரோடையே இருக்க மாட்டேன். உனக்கு என் உசுறுதான் வேணும்னு நினைச்சின்னா என் உசுரை எடுத்துக்க. அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துறியா? நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா இருக்கட்டும். ஏமா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நீ என்னமா தப்பு பண்ண? நான் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். நான் பண்ண தப்புனால தானே இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லம்மா. இல்லடா, செவந்தி கிட்ட போய் உன் புள்ளைய ரகுக்கு கொடுன்னு நான் கேட்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல்ல. நான் குடும்பத்துக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி அப்படி கேட்டுட்டேன். 3 குழந்தைங்க இருக்க. அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன நினைக்கும்? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையடா.
அதனால தானே அதுங்க இப்படி பண்ணிருச்சுங்க. இப்ப பாரு, பூர்ணிமாவுக்கு குழந்தை இல்ல, நமக்கும் குழந்தை இல்லடா. அது எங்க இருக்கோ என்ன பண்ணுதோ ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே கடவுளே. அத்தை, நீங்க ஏத்த உங்களை அப்படிலாம் நினைச்சுக்கிறீங்க? நீங்களா விருப்பப்பட்டு கேட்கலையே, நாங்க தானே உங்களை கேட்க சொன்னோம். சொல்ல போனா நாங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆமாம்மா, ரகு மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துனா சந்தோஷப்படுவான்னு நாங்க தாம்மா இதை பண்ணோம். ஆனா இது இப்படி வந்து முடியும்னு எங்களுக்கு தெரியாதும்மா. இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. உன்னை கேட்க சொன்னதுதான் எங்க தப்பு. அதுக்கு அந்த ஆண்டவன் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்க மனசார ஏத்துக்கிறோம்மா. நீ கலங்காதம்மா. ஆமா அத்தை, நான் தானே உங்களை நிறைய பேசி பேசி கேட்க வச்சேன். எனக்கு இந்த அத்தை வருத்தமா இருக்கு. என்ன எல்லாரும் சாமி முன்னாடி நின்னுகிட்டு இருக்கீங்க? பாட்டி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா என் புள்ள திரும்ப வந்துருவான். நீங்க இப்படி எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாம் மனசு கலங்கி நிக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் பாட்டி, தைரியமா இருங்க. கண்டிப்பா என் தமிழ் கிடைப்பான். அவன் நல்லபடியா வந்து சேரணுமா. இப்பத்திக்கு அது ஒண்ணுதாம்மா என் மனசுக்கு தோணுது, வேற எதுவும் சொல்ல தோணல. செவந்தி, அவன் கிடைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஆனா அது நம்பிக்கையா இல்ல ஆசையான்னு தெரியலம்மா. ஒரே குழப்பமா இருக்குமா. இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஒண்ணும் இல்ல மாமா, கண்டிப்பா தமிழ் நாளைக்கு கிடைச்சிருவான் பாருங்க. பாட்டி வாங்க, நீங்கெல்லாம் எனக்கு தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நான் உங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன். புரியுது சம்பந்தி, என்ன மன்னிச்சிடுறி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படுத்து தூங்குங்க. அத்தை, மாமா கூட்டிட்டு போங்க.